ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க, சூப்பரான நண்டு குழம்பு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரோசன் நண்டு. இங்கே வந்து ப்ளூ கிராப்புங்கிற ஒரு நண்டு, இதோட பேர். இது ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு தான். ஸோ நான் அதில் உள்ள ஜஸ்ட் அந்த கால் ஓரமாக இருக்கிற அதை மட்டும் எடுத்திருக்கேன். அது என் பசங்களுக்கு பிடிக்காது, ஸோ அதை மட்டும் எடுத்து போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட் லைட்டாக கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் என்னோடய ஸ்பெஷல் சிம்பிளான ரெசிபிங்க. ஜஸ்ட் கொஞ்சோண்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும் வேலை. ஸோ இப்போ வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நான் பியூரியாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 தக்காளியை பியூரியாக எடுத்து அதை நீங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டு மசாலா. நான் எப்போவுமே என்னோடய சமையலுக்கு வெளி மசாலா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுற மசாலா எல்லாமே வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் பண்ணி கொடுக்குற மசாலா தான். ஸோ நான் இப்போ அந்த மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக நான் அந்த மசாலாவோட ரெசிபியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து திக்கான தேங்காய் பால். மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ மசாலா வதங்கிருச்சு. இதில் நம்ம 1 கப் தேங்காய் பால் இப்போ ஊற்றுறேன். ஸோ 1 கப் தேங்காய் பால் ஊற்றிட்டு நான் இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிட்டேன், குழம்புல கொஞ்சம் வேணுங்கிறனால. இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். நண்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நீங்கள் நண்டோட கலர் ஒரு மாதிரி கருப்பாக இருந்துச்சு, நீங்கள் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா பிங்காக மாறிடும். ஸோ அதுவே நண்டு ஆல்மோஸ்ட் வெந்ததுக்கு சமம். ஸோ இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க, சூடான சாப்பாடை வச்சு அந்த நண்டு குழம்பை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்டு உரியும் போது அந்த ஜூஸ் அவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. பசங்களுக்கு வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி, நிறைய சாப்பிட்ற மாதிரி, காரம் இல்லாமல் அருமையாக செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் நல்லா அந்த தேங்காய் பாலை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுனால அந்த நண்டில் பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் நல்லா இறங்கியிருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.